Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சட்னி வெரைட்டி, வெங்காய சட்னி. வெங்காய சட்னி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1, அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி அரை தக்காளி எடுத்திருக்கேன், அதோட சைஸும் இதுதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய சட்னிங்கிறதுனால எனக்கு ஹாஃப் தக்காளி மட்டும் போதும். அதனால ஹாஃப் தக்காளி மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. 5 சாதா மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இது காரம் ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களது மிளகாயோட காரத்தை பொறுத்து எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. வதக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அடுப்புல கடாய் போட்டிருக்கேன். நான் லோ ஃப்ளேம்ல தான் வச்சு குக் பண்றேன். லைட்டா கடாய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பு போடுறேன், உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி விதை. நீங்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி 3யும் ஒட்டுக்கா போட்டீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு செவக்கிறதுக்கு முன்னாடியே உளுத்தம்பருப்பும் கொத்தமல்லி விதையும் செவந்துரும். அந்த ஸ்மெல் வந்து சட்னியில் வரும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் கொத்தமல்லி விதையும் போடுங்க. இப்போ செவந்துருச்சு லைட்டாக. கருவேப்பிலை, காஷ்மீரி மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 5. மிளகாய் லைட்டாக செவந்துருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நான் தக்காளியை போடுறேன். இந்த ஸ்டேஜ்ல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல்லாகவே வதக்கியிருக்கேன். நீங்களும் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஸ்மெல் சட்னியில் வரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறேன். அரைக்கும் போது டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கொஞ்சம் பத்தலை. அதனால 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தோசை வெங்காய சட்னி. நீங்களும் இந்த வெங்காய சட்னி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.